நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலான்னா, ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. டார்க்னு ஒரு படம். அதை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த படத்தை நான் போய் பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம பாக்கியராஜ் சார் தான் வந்தார். அதனால் அவருடைய கடைசி படம் வேறு. அதனால் போய் பார்க்க போனேன். டார்க்குன்னு டைட்டிலு. நல்ல படம். நல்லா தான் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்டுங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 3 பேர் தான் நவுன் ஆர்டிஸ்ட்டு. நட்டி சார், பாக்கியராஜ் சார், அப்புறம் அந்த ஒரு ஹீரோவுடைய அம்மாவாக நடித்தவங்க, அவங்க பேர் மறந்துடுச்சு. இவங்க தான் நமக்கு வந்து அறிமுகமான நடிகர்கள்னால் இவங்க தான். இந்த 3 பேருமே மற்ற புதுமுகங்கள் அப்படின்றத பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு அதிலெல்லாம் போகல. அந்த புதுமுகங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஷார்ட் வைஸ், கேமரா, மியூசிக்கு எல்லாமே சூப்பர். ஒரு ஹாரர் படத்துக்கான அந்த த்ரில்லிங்லாம் இதில் இருக்குது. மற்றபடி இதில் வந்து இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு சின்ன ஞாபகம் ஒன்று வரும். என்னென்னா, கிளிப்பேச்சு கேட்கவா அப்படின்ட்டு ஒரு படம் மம்முட்டி சார் நடித்தது. மம்முட்டி சாரும் கனகா மேடமும் நடித்தது. ரொம்ப அருமையான படம். அதில் வந்து ஒரு பங்களாவில் வந்து பேய் இருக்கிறதா வதந்தி பரவி இருக்கும். அந்த ஊரில் வந்து வாத்தியாராக போயிருப்பார் இவர். அந்த பங்களாவில் நீ போய் தங்கினா தான் அந்த வேலை உனக்கு நிரந்தரன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க. அதனால் அவர் போய் அந்த பங்களாவில் தங்கியிருப்பார். அப்புறம் தான் தெரியும் என்னன்னாக்க, அது அங்கே இருக்கிறது பேய் இல்லை, அந்த கனகா வந்து அந்த வீட்டு மேலே நடக்கிற அந்த சொத்து பிரச்சனை, அந்த வீட்டை விற்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு க்ரியேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கும். அவர் உள்ளே போவார். உள்ளே போனாக்க அந்த பேய் கூடலாம் பேசி பழக ஆரம்பிச்சிடுவார், பேயின்னு நினச்சிக்கிட்டு. பட் அது பேய் கிடையாது. இவருடைய நல்ல கேரக்டரை யோசித்து அந்த கனகாவும் அவரை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. இருக்க 2 பேருக்கும் லவ்வே உண்டாயிடும். அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கனகா கிளைமேக்ஸில் இறந்துருவாங்க. மிகப்பெரிய பெயினான ஒரு படம். கடைசி வரை தெரியாது மம்முட்டிக்கு. அது வந்து அவங்க வந்து நம்மளை ஏமாற்றினாங்க, அது ஒரு பொண்ணு தான், அது பேய் இல்லை அப்படின்றது கடைசி வரை தெரியாது. கடைசியில் ஒரு பயங்கர ஃபீலிங்கான ஒரு படம். செம்ம ஹிட்டு படம். அந்த படத்தை ஞாபகப்படுத்துது. அந்த படத்தை பார்த்துருந்தாக்க தெரிஞ்சிருக்கும். அதுக்கும் இதுக்கும் கதையெல்லாம் அதே மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஞாபகப்படுத்தும். இந்த கதையில் டைலாக்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் கதை ஒருத்தருது, டைரக்ஷன் வந்து ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கதை தான் கொஞ்சம் சரியில்லை. நல்லா கூட பண்ணியிருந்துருக்கலாம். கதை கொஞ்சம் சரியில்லை. இது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த படத்தோடைய கதையை பற்றி சொன்னாக்கா அந்த படக்குழுவினருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் நிறைய மிஸ்டேக் இருக்குது. உள்ள தப்பு இருக்குது. படத்து தப்பு இருக்குது. கதையில் இன்னும் நேர்த்தி வேணும். நம்ம சொல்ல வந்ததில் தெளிவாக இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் இருக்கணும். சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத ஷார்ட்லாம் உள்ளே வைக்கக்கூடாது. பேய் படம்னாலே நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த கனவுல வந்து பேய் மிரட்டுறது, போகிறது, இதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் ஓரளவு வச்சுக்கலாம்னு வச்சா கூட அது நிறைய இருக்கக்கூடாது. 2வது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு தாயத்து உருண்டையெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு தனியாக ஷார்ட்லாம் வைக்கவும், அது கதையில் ஏதோ இம்பார்ட்டன்ட் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசித்தோம்னா அங்கே இல்லை. ஓப்பனிங் சீனே நல்லா ஒரு வித்தியாசமாக பண்ணிட்டாங்க. ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கிடுச்சு ஓப்பனிங் சீனே. அதுதான் படம் முழுக்க கொண்டுட்டு போகுது. ஆனால் கதையில் நேர்த்தி இல்லை. அந்த இயக்குனர் அடுத்தடுத்து பண்ணும் படங்களில் கதையில் கோட்டை விடாமல் பார்க்கணும். மற்றபடி இந்த படம், இந்த பேய் படம் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஒரு வாட்டி பார்க்கலாம். வேறு இதில் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கதை தான். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நான் சொல்ல வரேன்றது. புது படங்கிறதுனால கதையை பற்றி ஏதோ சொல்லிட்டா அப்புறம் அந்த குழுவுக்கே பெரிய
நஷ்டம் ஏற்படும் அந்த படக்குழுவினருக்கு. அதனால் நாசுக்கா இதோட முடிச்சுக்கிறேன். அந்த இயக்குனர் கதையை கொஞ்சம் நல்லா டீப்பாக கவனித்து அதில் உள்ள சில லாஜிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சொல்ல வந்ததை தெளிவாகவும் சரியான முடிவும் சொல்லியிருக்கணும். அதெல்லாம் அந்த இயக்குனர் அடுத்தடுத்த படங்களில் சரி பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் வந்து ஓப்பனிங் ஷாட்லேயே இறந்துடுறாரு. ஓப்பனிங் சீனே அவர் இறந்துருக்கிறது தான். பாவம், இது கடைசி படம். இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்தது ஒரு துக்கமான ஒரு விஷயந்தான் அது. நன்றி.